ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. எருசலேமின் மதில்கள் மேல் கர்த்தர் இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை ஏற்படுத்துவேன், அவர்கள் மௌனமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஜெப வீரர்களை குறிக்கிறது. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே என்றால் கர்த்தரை குறித்து சொல்லுகிறவர்களே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களே, எல்லாவித ஊழியர்களும் இது நடந்தது. இப்படி கர்த்தரை சொல்லுகிறவர்களே, நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அமைதியா இருக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. ஊழியர்கள் எழும்பி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் ஓயாமல் ஜெபிக்க வேண்டும். மௌனமாய் இராதேயுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அமைதியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஜனங்கள் அமைதியா இருக்கக்கூடாது. அப்படி என்றால் அமைதி என்று சொல்லும் போது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல. இல்லை, நான் ஞாயிறு தோறும் ஆலயத்தில் செய்தி கொடுக்கிறேன், நான் அமைதியாக இல்லை என்று சொல்லக்கூடாது. அமைதியா இருப்பது என்றால் நம் மனம் அமைதியா இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன கட்டளை கொடுப்பார், நாம் அதை செய்வோம் என்று ஆவலோடு காத்திருந்து வாஞ்சையோடு ஓடி ஓடி செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு தொழில் நிறுவனம் நடத்துகிறவர்கள் போல ஒரு சபையை ஸ்தாபித்து அதில் ஒரு வருமானம் வருகிறது, இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நிறுத்திக் கொள்ளக்கூடாது. மற்ற எந்த வேலைகளை போலவும் ஊழியத்தை செய்யக்கூடாது. ஊழியம் என்பது கர்த்தர் சொன்ன கட்டளையை செய்வது. எங்கு போக வேண்டுமோ அங்கு போக வேண்டும், என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தரிடம் கேட்டு கேட்டு அவருடைய சித்தப்படிதான் நாம் செயல்பட வேண்டும். நாம் அமைதியாய் இருக்கக்கூடாது. நாம் மனம் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. அடுத்தது கர்த்தர் என்ன வேலை செய்வார், நாம் அதை செய்யலாம், இதோடு நிறுத்தி கொள்ளலாம், இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் போதும் என்று இருக்கக்கூடாது. புதிய புதிய காரியங்களை கர்த்தர் கொடுப்பார், அதை நாம் செய்ய வேண்டும். வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அமைதியா இருக்கக்கூடாது. நன்றாக ஜெபிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எருசலேமை உயர்த்தி, கர்த்தர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமி எங்கும் எருசலேம் புகழ்ச்சியாகும் வரைக்கும், கர்த்தருடைய ஜனங்கள் புகழ்ச்சியை பெறும் வரைக்கும் கர்த்தரை அமைதியா இருக்க விடாதிருங்கள். ஓயாமல் கர்த்தருடைய ஊழியக்காரர்களே ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியர்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், ஓயாமல் ஜெபியுங்கள் என்று பொருள். கர்த்தர் எருசலேமை உயர்த்தும் வரைக்கும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சித்து மீட்கும் வரைக்கும் ஓயாமல் ஜெபித்துக் கொண்டிருங்கள், இரண்டாம் வருகை வரைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உன் தானியத்தை எடுத்து அடுத்தவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாமே சாப்பிடுவோம். நாம் உழைத்து சம்பாதித்ததை பிறர் சாப்பிடும் நிலை நமக்கு வராது. கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய விளைச்சல், நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் சாப்பிடுவோம். கர்த்தர் கோபம் கொண்டால் நாம் உழைத்து சம்பாதித்த பணத்தை அல்லது தானியத்தை, நம்முடைய எந்த செயல்களின் பலனையும் எடுத்து நம் எதிரிக்கு கொடுத்து விடுவார். அது கர்த்தர் செய்கிற செயல். அது கர்த்தருக்கு கோபம் வந்தால், நாம் பாவம் செய்தால் கர்த்தர் அப்படி செய்வார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதித்து நன்றாக இரு என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்க, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனா நாம் கொஞ்சம் குறும்பு பண்ணி கொண்டு என்ன செய்வோம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை கோபமூட்டுவது. இப்படி செய்தால் கர்த்தர் என்ன செய்வார், அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து, நம் உழைப்பின் பலனை எடுத்து நம் எதிரிகளுக்கு கொடுத்து விடுவார். ஆனால் இனி அப்படி நடக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். நம் பிரயாசத்தின் பலன் நமக்கே கிடைக்கும். நம்முடைய பிரயாசத்தினால் கிடைத்த திராட்சரசத்தை அந்நியர் குடிப்பதில்லை என்று கர்த்தர் தம்முடைய புயத்தின் மேல் ஆணையிட்டார். இனி உன் பிரயாசத்தை, உன் உழைப்பின் பலனை நீயே சாப்பிடுவாய், அடுத்தவருக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று தம்முடைய கரத்தின் மேல் சத்தியம் செய்கிறார், ஆணையிட்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
அப்படி என்றால் இது எவ்வளவு உறுதியான காரியம். இனி நம் பலன் எல்லாம் நமக்குரியது. நம் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நம்முடைய நீதிக்கேற்ற பலன் கிடைக்கும். அதாவது நாம் செய்த நீதி நியாயங்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அதை நாம் இழந்து போக மாட்டோம். நம்முடைய நன்மைகளுக்கு ஏற்ற பலன் நமக்கு நன்மையாக திரும்பி வரும். அப்படி நாம் கை கொண்ட நீதி நியாயங்கள், அதற்குரிய பலன், நம்முடைய உழைப்பின் பலன், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதையெல்லாம் நாம் அனுபவிக்கும் பொழுது கர்த்தரை துதித்து பாடுவோம், அவருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு இதெல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று சந்தோஷமாக அவரவர் செய்த உழைப்பின் பலனை கர்த்தருடைய பிரகாரத்தில் அதை குடிப்பார்களாம், திராட்சரசத்தில். அப்படி என்றால் அவர்கள் உழைத்து சம்பாதித்து பிரயாசப்பட்டு திராட்சை செடி வளர்த்து அதன் பழங்கள் பறித்து அதன் ரசம் எடுத்து அவர்களை கர்த்தருடைய பிரகாரத்தில் வந்து குடிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய உழைப்பின் பலனையும் நம்முடைய நீதி நியாயங்களுக்கு ஏற்ற பலனையும் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையில் நமக்கு கொடுப்பார். அங்கு நாம் சந்தோஷமாய் அதை பெற்றுக் கொள்வோம் என்று கூறும். அவருடைய சன்னிதானத்தில் வாழும் வாழ்க்கை, அதாவது சபைக்கு செல்லும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். என்றென்றும் கர்த்தரை ஆராதித்து சந்தோஷமாய் புசித்து குடித்து வாழ்ந்திருப்போம் என்று பொருள். இது ஆசீர்வாதம். வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழும்போது நாம் இப்படியாக செயல்படும். கர்த்தருடைய வாசல்கள் வழியாய் பிரவேசிப்பது, அதாவது தாழ்த்தப்படாமல் உயர்த்தப்படுவதை குறிக்கிறது. பிரவேசியுங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள். சாதாரணமாக நாம் தெருவில் நடந்து போகும்போது, நம் வீடு இருக்கிற இடங்களில் நாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதை, தெரு சுத்தமாக இருக்க வேண்டும். அது பாதை மேடு பள்ளமாக இருந்தால் அதை சரி பண்ண வேண்டும் என்று சொல்வோம். அதே போல அதில் கற்கள் இருந்தால் அதையெல்லாம் பொறுக்கி தூக்கி எறிந்துவிட்டு பாதை செம்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். இது நாம் நடப்பதற்கு சுலபமாய் இருக்கும்படியாய் செய்வதுண்டு. அதே போல கர்த்தர் நம் வாழ்க்கையின் வழிகளில் இருக்கிற இடரல்களையும் துன்பங்கள் பாடுகள் இவைகளை எல்லாம் நீக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இவைகளை, அந்த துன்பங்கள் நீங்கி போகும்படி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். நம் வாழ்க்கை செம்மையாக போகிறது, வழி செழிப்பாக போகிறது, நன்மை நடக்க போகிறது, நற்காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று கூறும். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம் என்று பொருள். கர்த்தர் நம் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனை பார்த்து. அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறார் என்றால், உன் ரட்சிப்பு வருகிறது, உனக்கு பாதுகாப்பு வருகிறது, கர்த்தர் அளிக்கும் பலனும் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற பிரதிபலனை கொடுக்கும்படியும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியும் கர்த்தர் வருகிறார் என்று சொல் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதன் பொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து நம்மை காப்பாற்ற வருகிறார். முதல் வருகையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கர்த்தர் கூறுகிறார். இந்த செய்தியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு பலன் அளிக்க வருகிறார். நம் நீதிக்கு தக்கதாய், நம்முடைய செயல்களுக்கு தக்கதாய் நாம் எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நீதி நியாயமாய் நடந்திருக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறோம், அதற்கேற்ற பிரதிபலனை கொடுக்க கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். இது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் என்றும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள், மீட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்று பொருள். நம்மை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் சொல்லப்படுவாய். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் கைவிடப்படாதவர்கள் என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படும்.
கர்த்தருடைய ஜனங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படும். எருசலேமுக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் திருச்சபைக்கும் போகும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் 2ஆம் வருகையில் வருகிறார் என்ற செய்தி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமில் இருந்தும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்தில் இருந்தும் சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவர் என்று அதிலிருந்து வருகிற ஒரு சிவப்பு நிறம் பூசப்பட்ட துணி அடைத்த ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏதோமிலும் போஸ்ரா பட்டணத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோம் என்றால் யார்? ஏதோம் என்றால் ஏசாவின் பெயர்தான் ஏதோம். ஏசா ஆபிரகாம் ஐயாவின் பேர பிள்ளையா இருக்கிறார். ஈசாக்கின் குமாரன் ஏசா. இப்படி இருக்க கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ஜனங்கள், அந்த ஏசாவின் மக்கள் அந்த இடத்தில் இருந்து, ஏதோமில் இருந்தும் போஸ்ராவில் இருந்தும் கர்த்தர் வருகிறாராம். அவர் எப்படி உடுத்திருக்கிறார்? சிவப்பு நிறமான உடை உடுத்தி இருக்கிறார். வெள்ளை நிறம்தான் உடுத்தி கொண்டு வருகிறார். ரத்தம் பட்டு இப்படி சிவப்பாய் மாறிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பார்ப்போம். இந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தருடைய 2ஆம் வருகையை குறிக்கிறது. முதல் வருகையில் அவர் பாவங்களை மன்னித்து பலியாக வந்தார். 2ஆம் வருகையில் அவர் பலி வாங்க வருகிறார். அதை புரிந்து கொள்வோம். பழி வாங்க வருகிறார். கர்த்தர் மன்னிக்க வந்தார் முதலில். 2வது வருகையில் அவர் பழி வாங்க வருகிறார். நீதிக்கு சரி கட்டவர் வருகிறார். நீதியின் சூரியனாய் வருகிறார். முதல் வருகையில் அவர் கிருபையின் தேவன். 2ஆம் வருகையில் அவர் நியாய தீர்ப்பின் தேவன், நீதியின் சூரியன். அப்படியாக வருகிறார். அவர் செயல்கள் நீதியின் சூரியனாய் இருக்கும். ஜாக்கிரதையாய் இருப்போம். அவரை குறித்தான விளக்கங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிவப்பு நிறம் தீர்த்த நிறமுடைய வஸ்திரங்களை அணிந்தவராகவும் மகத்துவமானவராகவும் வருகிறார். ஏதோமிலிருந்தும் போஸ்ராவிலிருந்தும். ஏனென்றால் இந்த இடம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடம். அந்த இடத்திலிருந்து வருகிறார் என்றால் அந்த கர்த்தர் காரியங்களை செய்திருக்கிறார். அதனால் அவர் ரத்தம் பட்டிருக்கிறது. மிக பெரிய பேரழிவு உண்டாகிறது கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களுக்கு. தம்முடைய மகத்தான வல்லமையோடு எழும்பின இவர் யார் என்று கேள்வியாக கேட்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் 2ஆம் வருகையில் வரும்போது இப்படி தோற்றமுடையவராய் இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியை பேசி நீதியை செய்து நம்மை பாதுகாக்க வந்த வல்லமையுடைய தேவன் அவர். அவர் நீதியின் சூரியனாய் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரம் போலவும் இருப்பதென்ன? திராட்சை ரசத்தை, திராட்சை பழங்களை போட்டு அதை கால்களால் மிதித்து அந்த காலத்தில் பழரசம் எடுப்பார்கள். அப்படி ஆலையை மிதிக்கும் போது, திராட்சை ரசத்தை, திராட்சை பழங்களை நசுக்கும் போது, கால்களால் நசுக்கும் போது என்ன நடக்கும்? அந்த திராட்சை பழங்களின் சாறுகள் எல்லாம் நம் துணியில் மேல் படும் அல்லவா? அப்படி துணியில் மேல் பட்டு அவையெல்லாம் கரையாக இருக்கும் அல்லவா? அது போல இருக்கிறது என்ன? உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் ஏன் சுவாமி இப்படி ரத்தமாய் சிவப்பாய் இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒருவராய் ஆலையை மிதித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் ஒருவராய் ஆலையை மிதித்தாரா? திராட்சை பழங்களை அல்ல, துன்மார்க்கரை. கர்த்தர் திராட்சை பழங்களை மிதிக்கவில்லை, அவர் துன்மார்க்கரை அழித்தார். அவருடைய வஸ்திரம் எல்லாம் ரத்தமாகும் அளவுக்கு அவர் துன்மார்க்கரை அழித்து போடுவார். அப்படி என்றால் பூமிக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் அனுமதிக்க போகிறார். கர்த்தருடைய வருகையின் போது அநேக ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், துன்மார்க்கர் கொல்லப்படுவார்கள். மிக பெரிய ரத்தம் சிந்துதல் உலகத்தில் நடக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் முதல் வருகையை போல இருக்காது. இது வேறு மாதிரியா இருக்கும். கர்த்தர் அப்படி பூமியை பழிவாங்கும் போது துன்மார்க்கரின் செயல்களுக்கெல்லாம் இப்பொழுதெல்லாம் அவர்கள் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள் அல்லவா? எத்தனை இரத்த சாட்சிகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள். கொன்று ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்று
எத்தனை கோடி மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் இரத்த சாட்சிகள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில். இத்தனை பேரை கொல்வது யார்? துன்மார்க்கர். அவர்களுக்கு பதில் செய்ய வேண்டாமா? இரத்த சாட்சிகளுக்கு நீதி நிறைவேற்ற வேண்டாமா? கர்த்தர் அவர் இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் ஒருவரே நின்று துன்மார்க்கரை அழித்துக் கொள்வார். வேறு யாரும் என்னோடு இல்லை, நான் ஒருவரே ஆலையை மிதித்தேன், வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் ஒருவரே நின்று அத்தனை துன்மார்க்கரையும் அழிக்கிறார். மிகப்பெரிய பேரழிவை இந்த உலகத்தில் உண்டு பண்ணுவார். ரத்தம் சிந்துதல் என்று சொல்லும் பொழுது அது அணுகுண்டு வெடிப்பு போன்ற காரியங்களா இருக்கலாம். கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை வரும்போது இப்படி நடக்கும். நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் என்று சொல்கிறார். கோபத்தோடு ஜனங்களை நசுக்கி போட்டாராம். மிகப்பெரிய பேரழிவு. அப்படி நான் செய்ததினால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் பட்டது, என் வஸ்திரத்தை எல்லாம் நான் கரைப்படுத்தி கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் நீதி உள்ளவராய் இருந்து நியாய தீர்ப்பை மனிதனுக்கு இந்த பூமிக்கு அவர் அனுப்பும் பொழுது மிகப்பெரிய பேரழிவுகள், தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதனால் மிகப்பெரிய பேரழிவு உண்டாகும். ஒருவேளை 3ஆம் உலக போரை கூட இது கேட்பதாக இருக்கலாம். இது இப்பொழுதல்ல, அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது. அப்படி என்றால் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் முடிய வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து முடிய வேண்டும். இதெல்லாம் முடிந்த பின்பு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வந்து அதெல்லாம் முடிந்த பின்புதான் இந்த காரியம் நடக்கும். இப்பொழுதல்ல. நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. நீதி சரி கட்டுதலை என் மனதில் நான் வைத்திருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த நாளில் நீதி சரி கட்ட வேண்டும் என்று கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என் ஜனங்களை மீட்டு கொண்டு நான் காப்பாற்ற வேண்டிய நாட்கள் வந்தது. அந்த வருஷம் வந்து விட்டது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று பார்த்து ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவர் கூட தாங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். துணை செய்வதற்கு யாருமே இல்லையாம். இதன் பொருள் உலகெங்கும் எல்லா தேசங்களும், தேசத்தின் ராஜாக்களும் இராணுவங்களும் அக்கிரமத்தால் நிரம்பி இருக்கிறது. கர்த்தரோடு கூட நீதியை சரி கட்டும்படி எந்த தேசமோ எந்த ஜனங்களோ அவரோடு இருக்க போவதில்லை. கர்த்தர் நீதியை செலுத்தும் போது இந்த பூமியில் அவர் தனி ஒருவராய் நின்று எல்லா காரியங்களையும் செய்ய போகிறார். அக்கிரமத்தை அழிக்க போகிறார். துன்மார்க்கத்தை அழிக்க போகிறார். கர்த்தர் ஜனங்களை எதிர்பார்க்கிறார், நம்மை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒருவரும் கர்த்தரிடத்தில் நீதியை எதிர்பார்த்து நீதி செலுத்த, ஜனங்கள் மேல் நீதி செலுத்த ஆயத்தமா இல்லை. கர்த்தரோடு கூட சேர்ந்து பணிபுரிய யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது என் கைகளே எனக்கு பாதுகாப்பாய் இருந்து என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. என் கோபத்தினால் என் கைபலத்தோட நான் இதை செய்தேன் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே விழ பண்ணினேன், தரையிலே இறங்க பண்ணினேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகையின் போது தீயவர்களுக்கு இப்படி நடக்கும். துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனிதர்களுக்கு இப்படியான நியாய தீர்ப்பு வரும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்கு தக்கதாகவும், கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நமக்கு கிடைத்தது. மகா நன்மைகளும் கர்த்தருடைய பெரிய கிரியைகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு துதி செலுத்துவோம். நாம் கர்த்தரை சேர்ந்து துதித்து பாடுவோம். கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்போம். தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது நடக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும். இவர்கள் என்னுடையவர்கள், வஞ்சனை செய்யாதவர்கள், பரிசுத்தமான உள்ளம் உடையவர்கள் என்று சொல்லி
அவர் நமக்கு இரட்சகரானார், நம்மை காக்கிற தெய்வமானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நாம் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய துன்பங்களை கர்த்தர் அனுபவித்தார். நம்மோடு கூட சேர்ந்து அவரும் துன்பத்தை அனுபவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசித்து பார்ப்போம். யோசேப்பு ஐயாவின் வாழ்க்கை சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு ஐயா சிறைச்சாலையில் இருந்தார். அப்பொழுது தேவனும் அவரோடு இருந்தாராம். சிறைச்சாலையில் யோசேப்பு ஐயா அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவரோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரும் அவர்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்து தங்கி பாடுபட்டு கொண்டிருந்தால் அந்த நிலையில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். நாம் எந்த நிலையில் எங்கிருந்து நாம் துயரத்தோடும் துன்பத்தோடும் வலியோடும் வேதனையோடும் துடித்துக் கொண்டிருந்தோமோ அப்பொழுதெல்லாம் அதே இடத்தில் கர்த்தரும் நம்மோடு இருக்கிறார். இவர் எப்படிப்பட்ட தகப்பன், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர். அவரை போல வேறு யாராவது இருக்க முடியுமா? யாராலும் இருக்க முடியாது. எந்த மனிதனாலும் இப்படிப்பட்ட அன்பை நமக்கு காட்ட முடியாது. கர்த்தரின் அன்பு மகா பெரியது. அவர் மிகவும் நல்லவர். நம்முடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படுகிறார். நாம் படுகிற பாடுகளை எல்லாம் அவரும் கூட சேர்ந்து படுகிறார். அவருடைய சமூகத்தில் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். இப்படி நம் கூடவே இருந்து நம்மை பார்த்து கொண்டு நம்மை பாதுகாத்து அந்த துன்பத்திலிருந்து விலக்கி விடுகிறார். சமூகத்தின் தூதனானவர் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் சொல்லப்படவில்லை. தூதனானவர் என்று பல இடங்களிலும் கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது அன்பின் நிமித்தமும் தம்முடைய மீட்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார். நம்மை நேசித்து அவருடைய அன்பின் சுபாவத்தினாலும் நம்மேல் பரிதாபப்பட்டு நம்மேல் அன்பு வைத்திருப்பதினால் நம்மேல் பரிதாபப்பட்டு நம்மை மீட்டுக் கொள்கிறார். நம்முடைய துன்பத்திலிருந்து அவர் மீட்டு விடுகிறார். நம்மை பாதுகாத்து விடுகிறார். பூர்வ நாட்களில் எல்லாம் அவர் நம்மை சுமந்து வந்தார். அவர்களை தூக்கி சுமந்தார். கர்த்தரே நம்மை சுமந்து பாதுகாக்கிறார். பூர்வ காலம் முதல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலம் முதல் இன்று வரை நம்மை சுமந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை மீட்டுக் கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தில் வருகிறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட போது அவர் தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து இஸ்ரவேலரை வழிநடத்தி கொண்டு வந்தார். வானத்திலிருந்து மன்னா கொடுத்து ஆசீர்வதித்தார். தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபோது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து பாதுகாத்தார். இப்படி கண்மணி போல அவர்களை காத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களோ கலகம் பண்ணி கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசனப்படுத்தினார்கள். கலகம் பண்ணினார்கள். கன்றுக்குட்டியை செய்தார்கள். விக்கிரகாராதனை செய்து பாவம் செய்து இச்சையான காரியங்களை நடப்பித்தார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தர் அவ்வளவாய் பாதுகாத்தார். ஆனால் இவர்களோ தவறு செய்தார்கள். அப்படி செய்ததினால் கர்த்தர் அவரே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவர்களை அழித்து போட்டார். அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்தார். இப்படி இருந்தும் கர்த்தர் பூர்வ நாட்களில் மோசேயை நினைவு கூர்ந்தார். மோசே ஐயாவையும் தம்முடைய ஜனத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்காக ஜெபித்தவர்கள். மோசேயா ஜெபித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் ஜெபித்தார்கள் தம்முடைய ஜனத்திற்காக. மோசேயா ஜெபித்ததை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இவர்களை வைத்து நான் எவ்வளவாய் இந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு பாதுகாத்து இத்தனை காலம் வழி நடத்தி வந்தேன் என்று நினைத்து பார்த்து அவர்கள் மேல் இரக்கப்பட்டார். அடித்தார், தண்டித்தார், ஆனாலும் இறங்கினார். அப்படி இருந்தும் செங்கடலை இரண்டாய் பிளந்து தம்முடைய ஜனத்தையும் மோசேயையும் கர்த்தர் மேலே தரையில் நடந்து வர செய்தார். கடலில் நடந்து வர செய்து அவர்களை மீட்டுக் கொண்டார். அப்படி செய்தவர் யார்? நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே, இஸ்ரவேலர்கள் நடுவிலே
பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர் கையில் இருந்த கோலை வைத்திருக்கும்படி சொல்லி அவருடைய வலது கையை கொண்டு கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் வழி நடத்தி வந்தார். அவர்களை தமது புயத்தினாலே மகிமையிலே மகிமையோடு இஸ்ரவேலர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். நமது ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நித்திய கீர்த்தியை நிரந்தரமான புகழ்ச்சி உண்டாகும்படியாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திரத்தில் நடப்பது போல கால்கள் இடராமல் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இரண்டாக பிரித்து குதிரை நடந்து வருவது போல இஸ்ரவேலர்கள் நடந்து அந்த கடலை கடந்து வந்தார்கள். இப்படி செய்தவர் யார்? கர்த்தரே அல்லவா? அவர்தான் செய்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே இறங்குகிற மிருகங்களைப் போல இளைப்பாற பண்ணினார். பள்ளத்தாக்கிலே குளிர்ச்சியான இடங்களில் செழிப்பான புல்வெளியில் மிருக ஜீவன்கள் இளைப்பாறுவது போல, ஆடு மாடுகள் இளைப்பாறுவது போல கர்த்தர் அவர்களை இளைப்பாற பண்ணினார். இப்படி கர்த்தருக்கு நிரந்தரமான புகழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தரே இப்படி வழி நடத்தி கொண்டு வந்தார் இஸ்ரவேலரை. கர்த்தாவே, பரலோகத்தில் இருந்து உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எங்களை நோக்கி பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். இதன் பொருள், இந்த ஜெபமானது இன்றைக்கும் பொருந்தும், அந்த காலத்திலும் பொருந்தும். இது 2700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இல்லாமல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். இப்படி இவர்கள் எல்லாம் பாபிலோனில் இருந்தார்கள். அப்பொழுது ஏசாயா செய்த ஜெபமாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை, கர்த்தாவே, இதையெல்லாம் தெரிந்தும் நீர் எங்களுக்காக வைராக்கியமாயிருக்கிறீர், எங்களுக்காக வல்லமையோடு இருக்கிறீர், நீர் கோபத்தோடு இருக்கிறீர், எங்களை மீட்டுக் கொள்ள வாஞ்சையோடு இருக்கிறீர், ஆனால் அடக்கிக் கொள்ளுகிறீர் உம்முடைய மனதை, எங்களுக்கு இறங்கும் சுவாமி என்று கேட்கிறார். நாங்கள் ஆபிரகாமின் புத்திரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் எங்களை அறியார். அந்த காலத்தில் ஆபிரகாம் ஐயா வாழ்ந்தார். எங்களை அவருக்கு தெரியாதே, நீரே எங்கள் பிதாவா இருக்கிறீர். அதாவது இஸ்ரவேலர்கள் ஆபிரகாம் ஐயாவை பிதா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிதாவாக இருக்கிறார், பிதாவாகிய தேவனாய் இருக்கிறார். நீரே எங்கள் பிதா என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நீர்தான் எங்கள் பிதா, நீர்தான் எங்களை அறிந்திருக்கிறீர், நீர்தான் எங்களை காப்பாற்றுகிறீர், நீர்தான் எங்களை பிறப்பித்தீர், வாழ வைத்திருக்கிறீர். அதனால் ஆபிரகாம் எங்களை அறியார், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, இஸ்ரவேலுக்கும் நாங்கள் அறியப்படவில்லை. 70 வருடம் ஆயிற்று இவர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள். இவர்கள் பிறந்தது முதல் அங்கேயே இருக்கிறார்கள். அதனால் அப்படி ஜெபித்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் எங்கள் மீட்பரும் எங்கள் பிதாவுமாய் இருக்கிறீர். நீர்தான் எங்கள் மீட்பர், எங்களை மீட்டுக் கொள்ளுகிறவர், எங்கள் தகப்பனும் நீர்தான். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமமாய் இருக்கிறது. ஆதி காலம் முதல் இதுதான் உம்முடைய பெயர். நீர்தான் சுவாமி. இங்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொல்லுகிறார். அதாவது, நீர் எங்களை தூக்கி விட்டு எங்களை விலக்கி விட்டு மண்டை சேராதபடிக்கு எங்கள் மனதை ஏன் கடினப்படுத்துகிறீர் என்று சொல்லுகிறார். எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறதும் நீர்தான் சுவாமி. எங்களை தூரமா ஏன் விலக்கி விடுகிறீர்? நீர் எங்களை பிடித்து கொண்டால்தான் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க முடியும், உமக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியும். அதுவும் உம்முடைய கிருபைதான். நாங்கள் உம்மை நேசிக்க வேண்டும் என்றாலும் அந்த அன்பு எங்களுக்கு தர வேண்டும். நீர்தான் எங்களுக்கு தர வேண்டும், நீர்தான் எங்களுக்கு போதிக்க வேண்டும், நீர்தான் எங்களை வழி நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களை வாழ முடியும். ஏன் சுவாமி எங்களை விலக்கி விடுகிறீர் என்று ஜெபிக்கிறார். எங்கள் இருதயத்தை ஏன் கடினப்படுத்துகிறீர்? நீரே எங்கள் இருதயத்தை மாற்ற வேண்டும். உம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவும் உம்முடைய கோத்திரங்களுக்காகவும் இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்காகவும் திரும்பியருளும் சுவாமி, மனம் இறங்கும். பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம்தான் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு கொஞ்ச காலம்தான் அப்படி இருந்தது. அதன் பின்பு சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் தானே சுவாமி.
உம்முடைய ஜனங்கள் உம்முடைய தேசத்தை ஆண்டார்கள், மீண்டுமாக கைவிடப்பட்டு போயிற்று. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை எங்கள் எதிரிகள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். இன்றும் கூட தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தருடைய தேவாலயம் இல்லை. அது கட்டப்பட வேண்டும். நாங்கள் உம்முடையவர்கள். நாங்கள் தானே சுவாமி உம்முடையவர்கள். எங்கள் சத்துருக்களை நீர் என்றாவது ஆண்டு இருக்கிறீரா? நீர் ஆண்டு கொண்டீரா? அவர்கள் உம்முடையவர்கள் அல்ல, நாங்கள் தான் உம்முடையவர்கள். அவர்களுக்கு உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டதும் இல்லை. உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களா? இல்லை, நாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் தான் உம்முடைய பிள்ளைகள். நீர்தான் எங்களை ஆண்டு கொள்ளுகிறீர். நீர் எங்களை தான் ஆண்டு கொள்ளுகிறீர், அவர்களை அல்ல. எங்களை காப்பாற்றி அருளும் என்று ஜெபிக்கிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு மனம் இறங்கி நிச்சயம் பாதுகாப்பார். ஒரு நாளும் நம்முடைய விண்ணப்பம் வீணாகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.